நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்தின் 2வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் யமம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து வரக்கூடியது நியமங்கள், அதாவது நம்மை நாமே எந்த மாதிரியாக பேண வேண்டும் என்பதை பற்றி கூறுகிறார். சௌச்சம், சந்தோஷம், தபஸ், சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம் என்ற 5 விதமான நியமங்களை குறிப்பிடுகிறார். அதாவது தூய்மை, அகத்தூய்மை, புறத் தூய்மை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்பது போல அந்த கண்டென்ட்மெண்ட் என்ற ஆங்கிலத்திலே கூறுவார்கள். அது தவம், நம்மை பற்றிய சுய பரிசோதனை செய்யக்கூடிய சுவாத்தியாயம், ஈஸ்வர பிரணிதானம், நான் செய்யும் எல்லா காரியங்களையும் அதனுடைய பலனையுமே எனக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சக்தியிடம் நான் சமர்ப்பிப்பது. இந்த 5மே நியமங்கள் என்று கூறுகிறார். நாம் இன்று நின்று கொண்டும் அதே சமயம் படுத்து கொண்டும் செய்யக்கூடிய சில ஆசனங்கள் எப்படி அந்த முதுகுத்தண்டை பாதுகாக்கிறது, அதை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை பார்க்க போகிறோம். நேராக நில்லுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக கைகள் 2ஐயும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முன்பக்கமாக கைகள் 2ஐயும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இப்போ அதே இது பக்கவாட்டில் தூக்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்க. உள்ளங்கை சேர்த்து வச்சுக்கோங்க, பாம்ஸ் டுகெதர். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் மெதுவாக கீழே கொண்டு வாங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகள் 2ஐயும் பக்கவாட்டில் மேலே கொண்டு போங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக 2 கைகளையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வாங்க. இப்போ நம்ம உத்தானாசனா உட்கட்டாசனா காம்பினேஷன் அந்த சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். நேராக நில்லுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. கை தரையில் இருக்கட்டும், லேசாக முட்டியை மடக்கிக்கலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ஆஃப்வே வாங்க, அர்த்த உத்தானாசனா, பாதி வழியில். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அப்படியே ஸ்குவாட் பண்ணுங்கள், உட்காருங்க பின்பக்கமாக கைகள் மேலே தூக்கி. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே நேராக நில்லுங்க, மெதுவாக மேலே வாங்க, ஃபுல்லாக மேலே வாங்க, ஸ்ட்ரைட் பண்ணிவிடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இதே இது இன்னொரு முறை பார்க்கலாம். நேராக நில்லுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க, உத்தானாசனா பொசிஷன் போயிடுங்க. முடியாதவங்க லேசாக முட்டியை மடக்கிக்கலாம். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ஆஃப்வே, பாதி வழிக்கு மேலே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அப்படியே ஸ்குவாட் பண்ணுங்கள், உட்காருங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படியே மெதுவாக எழுந்துக்குங்க. மூச்சை வெளியே விட்டு 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க, உத்தானாசனா. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ஆஃப்வே, பாதி வழிக்கு வாங்க, அர்த்த உத்தானாசனா. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அப்படியே ஸ்குவாட் பண்ணி உட்காருங்க, உட்கட்டாசனா. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே அப்படியே மெதுவாக எழுந்து நில்லுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கு அடுத்து சக்கரவாக ஆசனம் பண்ணிடலாம். முட்டி போட்டு உட்காருங்க, முன்பக்கமாக குனிங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை முன்பக்கமாக கொண்டு போங்க, தலையை தூக்கி மேலே பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே தலையை குனிஞ்சு மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. இன்னொரு முறை பார்க்கலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக முன்பக்கமாக வாங்க, மேலே பாருங்கள்.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை தலைகளை குனிஞ்சு மெதுவாக உடலை பின்பக்கமாக கொண்டு வாங்க. இப்போ நம்ம முதுகுத்தண்டை நல்ல முறையில் ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ரென்தன் ஆக்கிறதுக்கு என்னென்ன ஆசனங்கள் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம தாடாசனத்திலே சில வேரியேஷன்ஸ் பார்க்க போகிறோம். நேராக நில்லுங்க, கொஞ்சம் கால்கள் அகட்டி வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்க. லாக் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். பேக் ஆர்ச் ஆகிற மாதிரி கொஞ்சம் பேக்கை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் மெதுவாக கீழே கொண்டு வந்துடுங்க. இன்னொரு தடவை பார்க்கலாம். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் மேலே தூக்குங்க. கைகளை லாக் பண்ணிக்கோங்க. நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி பேக்கை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். நல்லா ஒரு பேக் ஆர்ச் உடைய எஃபெக்ட் இதில் வரணும். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை மெதுவாக பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ இதே பொசிஷனில் எப்படி ஒரு ட்விஸ்ட்டு லேட்ரல் ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நேரம் கம்மியாக இருக்கிறவங்க இந்த சீக்வன்ஸை சேர்த்தே பண்ணலாம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்க. லாக் பண்ணிக்கங்க. பின்பக்கமாக திருப்பிக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணுங்கள். இடது பக்கமாக உடலை திருப்புங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுத்துக்கிட்டே நேராக பண்ணுங்கள். நேராக வாங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே அதே மாதிரி வலது பக்கமாக உடலை திருப்புங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக நேர்படுத்திக்கங்க உடலை. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக லேட்ரலாக உடலை கொண்டு போங்க பக்கவாட்டில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக பக்கவாட்டில் கொண்டு போங்க உடலை. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு கொண்டு வாங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. ஆஃப்வே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்பைனை. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை மேலே கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 கைகளையும் பக்கவாட்டில் மெதுவாக பிரித்து கீழே கொண்டு வந்துடுங்க. இந்த சீக்வன்ஸை இன்னொரு முறை பார்க்கலாம். கால்கள் அகட்டிய நிலையிலே நில்லுங்க. 2 கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்க. இன்ஹேலில் லாக் பண்ணிக்கங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக உடலை ட்விஸ்ட் பண்ணுங்கள். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே உடலை சென்டருக்கு பாருங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக லேட்ரலாக போங்க பக்கவாட்டில். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே நேராக நேர்படுத்திக்கங்க உடலை சென்டரில். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக பக்கவாட்டில் போங்க ரைட் லேட்ரல். மூச்சு இழுத்துக்கிட்டே உடலை சென்டருக்கு கொண்டு வந்துருங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே உடலை முன்பக்கமாக கீழே குனிங்க. பாதி வெளிக்கு கொண்டு வந்து உடலை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸ்பைனை. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே கைகளை மேலே கொண்டு போங்க. உடலையும் மேலே தூக்குங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் 2ஐயும் மெதுவாக பிரித்து கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. இதில் நமக்கு ஒரு ட்விஸ்ட்டு லேட்ரல் ஃபார்வர்ட் பெண்ட் 3ஓட எஃபெக்டும் கிடைக்கும். அடுத்துட்டு படுத்துட்டு நம்ம ஜத்தர பரிவிருத்தி, அதாவது உடலை முறுக்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கீழே படுத்துக்குங்க. 2 கால்களையும் மடக்கிக்குங்க. முட்டியை மடக்குங்க. 2 கைகளையும் பக்கவாட்டில் மெதுவாக தரை வழியாக கொண்டு வாங்க. ஷோல்டர் லெவலில் வச்சுக்கோங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே 2 முட்டியும் இடது பக்கமாக திருப்புங்க. தரையை நோக்கி கொண்டு போங்க 2 முட்டியும். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை சென்டருக்கு கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக திருப்புங்க. முட்டியை தரையை நோக்கி கீழே கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு கொண்டு வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே இடது பக்கமாக முட்டியை கொண்டு போங்க தரையை நோக்கி. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே சென்டருக்கு கொண்டு வாங்க.
மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக முட்டியை கீழே கொண்டு போங்க தரையை நோக்கி. மூச்சு இழுத்துக்கிட்டே சென்டர் கொண்டு வாங்க. இப்போ கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. இதுக்கு மாற்று ஆசனமாக அபான ஆசனா பார்க்கலாம். கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வாங்க. முட்டி ரெண்டையும் தூக்கி பிடிச்சிக்குங்க. இந்த பொசிஷனில் மூச்சு உள்ளே இழுத்துக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை பக்கத்தில் கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக முட்டியை வெளியே தள்ளுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முட்டியை உடலுக்கு பக்கத்தில் கொண்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே முட்டியை வெளியே தள்ளுங்க. பாதத்தை கீழே வச்சுருங்க. கால்கள் ரெண்டையும் ஸ்ட்ரெச் பண்ணிவிடுங்க. கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம முதுகுத்தண்டு ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்ட்ரென்த்தாகவும் வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ஆசனங்கள் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். நின்று கொண்டும் படுத்து கொண்டும் செய்யக்கூடிய ஆசனங்கள். தாடாசனத்தோட ஒரு வேரியேஷன். நேல நெல்லுங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக கீழே கொண்டு வாங்க. அதே மாதிரி இப்போ திரிகோண ஆசனா லேட்ரல் பார்ஷ்வா அது பார்க்கலாம். நேராக நெல்லுங்க. வலது காலை பக்கவாட்டில் எடுத்துகிட்டு போங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் தூக்குங்க தோள்பட்டை வரைக்கும். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடது பக்கமாக தொடை மேலே கை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டே போங்க. மேலே பாருங்கள். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக தலையை குனிஞ்சு மேலே வாங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே வலது பக்கமாக போங்க. வலது காலில் கையை வச்சு ஸ்லைட் பண்ணிட்டே போங்க. மேலே பாருங்கள். மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக மேலே வாங்க. சென்டருக்கு வந்துடுங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ரெண்டு கைகளையும் பக்கவாட்டில் கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கு மாற்று ஆசனமாக உத்தான ஆசனா பார்க்க போகிறோம். கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே ரெண்டு கைகளையும் முன்பக்கமாக தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே முன்பக்கமாக குனிங்க. கைகளை பார்த்து பக்கத்தில் வைங்க. மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக உடலையும் கைகளையும் மேலே தூக்குங்க. மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. நம்ம இன்றைக்கி தாடாசனம் பார்த்தோம். திரிகோணாசனா பார்ஷ்வா அதாவது பக்கவாட்டில் உடலை எப்படி கொண்டு போகிறது, முதுகுத்தண்டை எப்படி வளைக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மாற்றாக உத்தானாசனம், அதற்கு அடுத்து த்விபாத பீடம், அபானாசனம். இந்த ஆசனங்கள் எல்லாமே முதுகுத்தண்டையே மையப்படுத்தி இருக்கிறதுனால அந்த முதுகுத்தண்டுக்கு நல்ல முறையில் ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து ரெண்டுமே கிடைக்கும். அங்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் சீராகிறது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வேண்டாத தசைகள் நீக்கப்படுகின்றன. அடிவயிற்று பகுதியிலே படுத்துக்கொண்டு உடலை மேலே தூக்கும் பொழுது இடுப்பை அந்த ஸ்பைன் நல்ல மேலேயும் கீழேயும் போய் வருவதனால நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி, மூச்சு வாங்கி விடக்கூடிய திறன் அதிகரிக்கிறது. முட்டியுமே நல்ல முறையில் ஸ்ட்ராங் ஆகும். ஆகவே நேரம் எவ்வளவு கிடைக்கிறதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த ஆசனங்களை இணைத்து நாம் தினசரி செய்யும் பொழுது நமக்கு நோய் வராமலே நாம் பாதுகாக்க முடியும். இதே போல் சில ஆசனங்களுடன் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.